வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஐடெல் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் போனீங்கன்னா அங்கங்கே பிராண்டிங் வச்சுருப்பாங்க. ஐடெலுங்கிற பிராண்டிங், அதாவது இந்தியன் பிராண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் 6000 ரூபாய்க்கு 8 GB ரேம் கொண்ட ஃபோன் அந்த கான்செப்டில் வராங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ரைஸிங்கில் எந்த ஃபோனும் நமக்கு மார்க்கெட்டில் கிடையாது. அதாவது பிற நாட்டு பிராண்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த ப்ரைஸிங்க்கு 2 GB இல்லைனா 3 GB ரேம் தான் உங்களுக்கு ஃபோனாக வரும். ஒரு புதிய முயற்சி சாமானிய மக்களை டார்கெட் பண்ணி எடுத்துருக்குறாங்களான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. என்ன இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த ஐடெல் A60S அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்துருக்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோனோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹிருத்திக் ரோஷனோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதெல்லாமே நம்ம அப்புறமா பார்த்துடலாம். ஃபோனை உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுங்கிறத பாருங்கள். இதை தவிர இந்த ஃபோனை தவிர சிம் எஜெக்டர் தந்துருக்குறாங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. தென் 10 வாட்டில் ஒரு சார்ஜர் தந்துருக்குறாங்க. அதுக்கு நிகரான ஒரு டேட்டா கேபிள் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் ஓவர். ஃபோனை பொறுத்த மட்டும் பட்ஜெட் ஃபோன் மாதிரி தெரியாது. ஏன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க. டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோனு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்த மாதிரி தெரியுது. வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB தான், டைப் C கிடையாது. மைக்ரோ USB போட்டு தந்துருக்காங்க. ஸ்பீக்கர் கீழே தான் இருக்குது, மைக்கு கீழே இருக்குது. தென் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது. தென் இன்னொரு சைடில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த பட்டன் தான் தந்துருக்குறாங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நண்பா, இந்த 6000 ரூபாய் ஃபோனில் உங்களுக்கு இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். டெக்னாலஜி வைஸ் இனி பார்த்துடலாம். டெக்னாலஜி வைஸ் இவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணி வச்சுருக்காங்கிறத பார்த்துடலாம். என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 GB ரேம் வேரியண்ட்டு. 4 GB ரேம் மீன்ஸ் இதை வந்து 8 GB வந்து மெமரி ஃபியூஷனுங்கிற டெக்னாலஜி மூலிமா பண்ணிக்கலாம். அதாவது விர்ச்சுவலைசேஷன் தான். அதாவது ஸ்டோரேஜை வந்து ரேமாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி வந்து விர்ச்சுவலாக 4 GB கிடைக்கும் போது 8 GB ரேமாக கன்வெர்ட் ஆகிரும். தென் இங்கே என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 128 GB ரோம். இதில் வந்து 64 GB ரோம் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் வருது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் 5000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, 10 வாட்டில் சார்ஜர் தந்துருக்காங்க. இதில் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பாருங்கள். கேமரா பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் அன்லாக் வருது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எனேபிள் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு தராங்க. கேமரா பொறுத்த மட்டும் பேக் சைடில் வந்து இருக்கக்கூடிய கேமரா வந்து 8 மெகாபிக்சலில் AI கேமரா தந்துருக்காங்க. இதுக்கப்புறமா செல்ஃபி எடுக்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா 5 மெகாபிக்சலில் உங்களுக்கு கேமரா தந்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தந்துருக்காங்க. IPS டிஸ்பிளே. அதோட எட்ஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்வ்டு எட்ஜ் இங்கே பார்க்கும்போது தெரியும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. டெக்னாலஜியை தாண்டி சொல்கிறேன். 100 நாள் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபோன் வாங்கி 100 நாளுக்குள்ளாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா புதிய ஸ்க்ரீன் அவங்க மாற்றி தந்துடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிலையும் சரி தான், ஹார்ட்வேர்லையும் சரி தான் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிசாக்கோட ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. SC9863A ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 8 கோர் கொண்ட ப்ராசஸர் தான். தென் வந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு கிட்ட ஓஎஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து கோ எடிஷன் மாதிரி இருக்குது. கோ எடிஷன் தான், அதாவது லைட் வெயிட்டாக இருக்குது. ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 12 ஃபேமிலியை பேஸ் பண்ணியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குது. மற்றபடி கோ எடிஷனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஃபோன் விரும்புகிறவங்களுக்கு இது செட் ஆகும். பட் ப்ரோ லெவலுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்லலாம்னா சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க, இல்லை யாருக்காவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோனை கிஃப்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் மொபைல் ஃபோன் யூசர்ஸாக இருப்பாங்க, இல்லை பட்டன் ஃபோனில் இருந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்ஷன். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் வந்து 6000 ரூபாய் வரும்போது அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். இதே பட்ஜெட்டில் வேறு பிராண்டில் போகும்போது
டபுளாக நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். 6,000 பதிலாக 9,000 இல்லைனா 10,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட்டை உடச்சி கொண்டு வராங்க கீழே. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது சிறந்த ஃபோனாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது செட் ஆகாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து செல்ஃபி எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இது நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், போர்ட்ரேட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பெருசாக வந்து இதில் கேமராலையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்னால அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வர நினைக்கிறாங்க. ஒரு இந்தியன் வந்து நம்ம ஆட்களோட லைஃப் ஸ்டைல் தெரியும். இத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் இந்த லெவலில் தான் இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இதை பார்க்கும்போது அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடி குறைன்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா நிறைய சொல்லலாம். அதுவே வந்து ஒரு உதவின்னு பார்க்க போனீங்கன்னா குறை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாணியில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் தேவைப்படுறவங்களுக்கு வேணால் பைலிங் வந்து கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. நண்பா, இதுக்கப்புறமா இந்த ஃபோனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. குறிப்பாக சொல்ல போனால் இது 5G ஃபோனான்னு கேட்பீங்க. அதை பற்றி நான் சொல்லவே மறந்துட்டேன். இது வந்து 4G ஃபோன் தான், அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பட்ஜெட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது செட் ஆகும். இப்படி ஒரு ஃபோன் இருக்குங்கிற விஷயமாவது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.